Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Manoj. ஓகே, நம்ம இப்போ எடுத்துட்டு வந்திருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம ரவி மோகன் சார் டைரக்ட் பண்ணி யோகி பாபு சார் நடிக்க போற மூவியோட ப்ரோமோன்னு நினைக்கிறேன். அதோட மேபி டைட்டிலை அனௌன்ஸ் பண்றாங்கன்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் போட விட்டுருக்காங்க. ஸோ வாங்க நம்ம ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி என்னங்கிறது. இது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பிகாஸ் ரவிமோகனோட டைரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பக்கமான எக்ஸ்பெக்டேஷன் போதும், அவரோட டைரக்ஷன்ல யோகி பாபு அப்படிங்கிறது இன்னொரு ஒரு டைப் ஆஃப் ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வருது. கண்டிப்பா ரவிமோகனுக்கு இருந்த இவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், ரவிமோகனுக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்சிருந்த ஸ்டோரிஸ், மேபி அவர்கிட்ட சொன்ன ஸ்டோரிஸா இருக்கட்டும், இல்ல அவர் இது நாள் வரைக்கும் மேபி டைரக்ஷன்ல நம்ம ஒரு டைரக்டர் ஒன்று பண்ண இந்த மாதிரி ஒரு படத்தை தான் நான் பண்ணணும்னு அவர் வச்சிருந்த ஒரு ஸ்டோரியா கூட இருக்கலாம். ஸோ எந்த ஸ்டோரி எப்படின்னு நமக்கு தெரியல. கண்டிப்பா நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமோட உழைப்பும் இருக்கும், அவரோட உழைப்பு மட்டும் இருக்காது. ஸோ எப்படி என்னங்கிறது தெரியல. நிச்சயமா அவர் ஒரு ஒரு வித்தியாசமா ஏதோ ட்ரை பண்றாருன்னு கண்டிப்பா தெரியுது. கண்டிப்பா இந்த படமும் சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் தான். பிகாஸ் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய படங்களும் நிறைய சேஞ்சஸ் டு மெனி டைரக்டர்ஸ், நியூ கமர்ஸ்ங்கிற மாதிரி இது பெருசா வைடா ஓப்பன் ஆகிறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்கு. ஸோ இதை நம்ம கண்டிப்பா வெல்கம் பண்ணி ஆகணும். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3, 2, 1. கிரீன் ஸ்கிரீனா டு டெரஸ். ரியலாவே இது ஃபாரின் லொகேஷன் தானா? வாங்க யோகி. சார் என்ன இமிடியேட்டா மொட்டை மாடிக்கு வர சொன்னீங்க? நான் ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன் யோகி. 22 வருஷமா தானே பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன் சார். டைரக்ட் பண்ண போறேன் யோகி. எதுக்கு சார் நமக்கு அதெல்லாம்? வந்தோமா, நடிச்சோமா, கேரவனில் உட்காந்தோமா, ஜூஸை குடிச்சோமா. நீங்க தான் ஹீரோ. இந்தியாவில் பெஸ்ட் டைரக்டர் சார் நீங்கள். உங்களை மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் தான் சார் உலகமே தேடிட்டு இருக்கு. நல்ல முடிவு எடுத்துக்கிறீங்க. கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி. டைலாக்ஸு ரெடி. இது இல்லையா? பார்க்கலாமா? எல்லா சீன்லையும் நீங்க தான் இருப்பீங்க. ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் பேஜில் என் பேர் தான் இருக்கு, செகண்ட் பேஜில் என் பேர் தான் இருக்கு. என்ன சார் ஸ்ரீராம் ஜெயம் மாதிரி எல்லா பேஜிலும் நான் தான் இருக்கிறேன்? அது நீங்க தான் எல்லா சீன்லையும் இருக்கீங்கன்றது ஃபிக்ஸ் ஆயிட்டேன். கதை ரெடி, டைலாக்ஸ் ரெடி. ஆனா இந்த கேரக்டர் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது யோகி. கேரக்டர் கிடைக்கலையா? அங்க தெரியுதுல ஒரு ரூம், மோட்டர் ரூம். ஆர்எம்எஸ் ரவி மோகன் ஸ்டுடியோவா? அது காஸ்டியூம் ரூமா? I think இது கிரீன் ஸ்கிரீன் நினைக்கிறேங்க. அது டிஃபரண்ட் காஸ்டியூம்ஸ் இருக்கும். நீங்க மட்டும் feels like it's not an original location மாதிரி தான். இன்ஸ்பயர் ஆகி கேரக்டர் பிடிச்சிருவேன். அப்படிங்களா? காஸ்டியூம் போட்டால் கேரக்டர் பிடிச்சிடுங்களா? எனக்காக நாமே போட்டு வரேன். அவன் ரூம் போட்டு தான் கேரக்டர் பிடிப்பான். நம்மால் என்னடானா காஸ்டியூம் போட்டுனா கேரக்டர் பிடிக்கிறேன்றாரு. ஓ ராஜராஜன் சார் அஜய் மாதிரி. சரி சரியா ராஜா? எனக்கே சோலா. அது ஐ திங்க் இது கிரீன் ஸ்கிரீன் தான். இட்ஸ் நாட். ஓ ரவியோட ஒரு மூவிஸா பண்றதா, கலாய்க்கிறதா? என் ப்ரொடக்ஷன், அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அப்போ வேற மாதிரி வரேன். நல்லா இருக்கு. 6 பேக்ஸ் வைக்கணும், வச்சிருவீங்களா? சிரிப்பு கட்ட நான் எதுக்கு 6 பேக் வைக்கணும்? நோ, வேற மாதிரி வர மாட்டோம். நமஸ்தே ஜி. செம நல்லா சூப்பரா இருக்கு அவருக்கு. இந்த மாசம் வாடகை கொடுப்போம். A few moments later. பாவிகளா போட்டு காமிச்சாச்சு. எந்த கேரக்டருமே வரலையா? இப்போதான் தெரியுது எதுக்கு பாய் தலகை ஓ நிறுத்தணும். இதுதான் கேட்டப்பா. கொசுவத்தி தான் மிஸ்ஸிங். தூங்குவோம். அம்மா நினைச்சேன். வா மச்சான் வா. உன்னை இப்படி பார்த்து எத்தனை செம. எக்ஸ்ட்ராடினரி. இது எக்ஸ்ட்ரானரியா? ஆர்டினரி சார். இது ஒரு ஆர்டினரி மேனோட கேரக்டரை விட
ஓ மூவி பேரே ஆர்டினரி மேனா? Okay. ஓகே ஓகே ஓகே. டைட்டில் ஓகே ஓகே ஓகே. நிலா கூட தூங்குறதுக்கு மேகத்துக்குள்ளே போயிடுச்சு. இந்த டைரக்டர் நம்மளை விட மாட்டுறாரு சார். தயவுசெய்து அதை கொடுங்க சார். இருங்க முடிச்சுட்டு தரேன். நான் தலகாணி கேட்டேன் சார். நைஸ் நைஸ். நல்லா இருந்தது, நல்ல ப்ரோமோ. ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது, ரொம்ப டீசெண்டாகவும் ரொம்ப யூனிக்காகவும் வந்து ப்ரோமோ பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிஜமாலுமே ரொம்ப அழகாக வந்து கிரீன் ஸ்க்ரீன் வச்சு எடுத்திருக்காங்க. அது ஆக்சுவலாக வந்து ஆக்சுவல் லொகேஷன் மாதிரி தெரியல. பிகாஸ் அந்த அந்த லைட்டிங்காக இருக்கட்டும், அந்த பேக்ரவுண்டாக இருக்கட்டும், கொஞ்சம் அது வந்து நல்லா எடுத்து காமிச்சது அந்த கிரீன் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது. பட் ஓகே, அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அழகாக வந்து அதை இது பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. யோகி பாபு வந்து என்ன சொல்றது, ஒரு ஆர்டினரியா வந்து காமிக்கிற ட்ரை பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு நார்மல் ஃபேமிலி ஸ்டோரியா தான் இருக்க போகுது. அதுக்குள்ள என்னென்ன கஷ்டம் அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. பிகாஸ் மேக்சிமம் வந்து நம்ம வந்து ரவியை வந்து எப்பவுமே நம்ம ஒரு நார்மல் நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரியான மூவிஸ்லாம் ட்ரை நடிச்சுதான் பார்த்துருக்கோம். அவரோட மூவிஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். எப்பவுமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாலாம் அவர் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். அப்படியே பண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா பண்றாரு அப்படின்னா அது பெருசாக போகாது. ஸோ எப்பவுமே அவர் வந்து நெக்ஸ்ட் டோர் பாயாவே பார்த்துட்டே வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டெஃபினட்டாக அந்த மாதிரியே தான் யோகி பாபுக்கும் ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணியிருக்காருன்னு தோணுது. ஸோ மேபி ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவியாக கூட இருக்கலாம். ஸோ வில் வெயிட் அண்ட் வாட்ச். பிகாஸ் யோகி பாபுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டினரியாக பண்ணுற மூவிஸ் எல்லாமே வந்து செமையாக கிளிக் ஆகுது. லைக் மண்டேலா இருக்கட்டும், அவரோட எல்லாமே அந்த எல்லாமே சூப்பராக வந்து அவர் அழகாக அந்த கேரக்டரை வந்து நடிக்கிறாரு. அதெல்லாம் சூப்பராக பண்ணுறாரு. அவர் ஹீரோவாக நடித்து சில மூவிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டராகவே சூப்பராக வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த விதத்தில் கண்டிப்பாக இதுலேயும் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல கேரக்டராக தான் இருக்குங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஒர்க் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ ஐம் கங்க்ராச்சுலேட்டிங் போத் அண்ட் ரவி மோகன் ஃபார் த பெஸ்ட் விஷஸ் டு கெட் த மூவி கெட் சக்ஸஸ். அவ்வளோதான் இந்த ரியாக்ஷனு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அவங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரவி மோகனோட உங்களோட ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான மூவி என்ன அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் யோகி பாபா சார்கிட்ட இருந்து அதாவது அவர் நடித்த படங்கள்லேயே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள், சாங்ஸ் ஏதாவதுன்னா கூட சஜஸ்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு ரியாக்ட் டு தட் சாங்ஸ். ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.